ஸ்ரீராம ஜெயம். நம்ம இன்னைக்கு 57வது திவ்ய தேசமான திருப்புட்குழி ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். காஞ்சிபுரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் பாலுச்செட்டி சத்திரம் அப்படிங்கிற இடத்துக்கு அருகில் இந்த திருப்புட்குழி திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இது வசந்த மண்டபம். மிக அழகான நந்தவனத்துக்கு நடுவில் வசந்த மண்டபத்தை பார்க்கும்போது இங்கே திருவிழா எவ்வளவு சிறப்பாக நடக்கும் அப்படின்னு தெரிகிறது. இந்த திருக்கோவிலில் ஜடாயுக்கு ராமபிரான் மோட்சம் கொடுத்த இடம் அப்படிங்கிறதுனால திருப்புட்குழி, புல்லுனா பறவை, இங்கே ஜடாயுக்கு ஈமக்கிரியை செய்ததுனால திருப்புட்குழி அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர். கோவிலுக்கு அருகில் வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த ஜடாயுவை பற்றி ராமாயணத்தில் வர குறிப்பை பார்க்கலாம். ஆரண்ய காண்டத்தில் அந்த பொன்மானை கேட்டு சீதை சொன்ன உடனே ராமர் அதை தேடி போகிறாரு. அடுத்து இலக்குவன் ராமரை தேடி போகிறாங்க. அந்த சமயத்தில் வஞ்சகமாக ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு போகும் பொழுது அதை தடுப்பதற்காக ஜடாயு அப்படிங்கிற கழுகு போராடுகிறது. அதை பற்றி ஆரண்ய காண்டத்தில் ஜடாயு முக்தி படலத்தில் கம்பர் சொல்கிறாரு, ராவணன் சீதையை கவர்ந்து கொண்டு போகும்போது என்னும் அவ்வேலையின் கண் எங்கடா போவது என்னா நில் நில் என்று இடித்த சொல்லன் நெருப்பு இடை பரப்பும் கண்ணன் மின் என விளங்கும் வீரத்துண்டத்தன் மேரு என்னும் பொன் நெடுங்குன்றம் வானில் வருவதே பொருவும் மெய்யான். அப்போ எங்கடா போற, சீதையை எங்க கடத்தின்னு போற அப்படின்னு கத்திண்டு ஜடாயு சண்டைக்கு போனாராம். நில் நில்னு ஜடாயு ராவணனை பார்த்து சொன்னது இடி முழக்கம் போன்று இருந்ததா. நெருப்பு போன்ற சிவந்த கண்களுடன், மின்னல போன்ற ஒளி வீசும் அழகிய அலகுகளுடன், வீரியமான சிறகுகளுடன் ஜடாயு போர் புரிந்தது. பொன் போன்ற மேருமலையே நகர்ந்து வந்தது போல இருந்தது அப்படிங்கிறாரு கம்பர். அந்த யுத்தத்தில் யானை, யாழி முதலிய மிருகங்கள்லாம், காட்டில் உள்ள மரங்கள்லாம், புதர்கள், கற்கள் எல்லாமே ஜடாயுவின் 2 சிறகுகள் வீசும் காற்றின் வேகத்தால் நிலை கெட்டு ஆகாயமும் காடுகளும் ஒன்றோடொன்று மாறு கொண்டு நின்றன அப்படிங்கிறாரு. யானையும் யாழியும் முதல யாவையும் கான் நெடுமரத்தொடு தூறுகள் இவை மேல் நிமிர்ந்து இரு சிறை விசையின் ஏறலால் வானமும் காணமும் மாறு கொள்ளவே அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப வீரியமாக யுத்தம் நடந்துட்டுருக்கு. தன்னோட சிறகுகளால், அழகால், கூரிய நகங்களால் போர் புரிந்து ராவணனுடைய மகுடத்தை தகர்த்து எறிந்திடுறாரு. வீணை பொறிக்கப்பட்ட கொடியை அறுத்து எறிந்திடுறாரு. அதை கம்பர் சொல்கிறாரு, இடிப்பு ஒத்த முழக்கின் இரும் சிறை வீசி எற்றி முடி பத்திகளை படியிட்டு முழங்கு துண்டம் கடிப்ப கடிதூற்றவன் காண்தரும் நீண்ட வீணை கொடி பற்றி ஒடித்து உயர்வானவர் ஆசி கொண்டான் அப்படிங்கிறாரு. தேவர்கள்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. ஜடாயு எப்படியும் சீதையை ராவணன் கிட்டேருந்து காப்பாற்றிடுவார் அப்படின்னு மகிழ்ச்சி பெறுகிற வேளையில் ராவணன் என்ன பண்ணுறாருன்னா, சிவபெருமான் கிட்ட பூஜை செய்து வாங்கின சந்திரஹாசம் அப்படிங்கிற வாளால் ஜடாயுவோட 2 சிறகுகளையும் வெட்டி வீழ்த்திடுறான். துடி துடித்து உயிருக்கு போராடுற மாதிரி ஜடாயு தரையில் வீழ்ந்துடுறாரு. ஒரு குன்று போல வீழ்ந்தான் அப்படிங்கிறாரு கம்பன். அந்த சந்திரஹாசம் வஜ்ராயுதம் போன்ற வாள். இது திருக்கோவிலுடைய ஜடாயு சன்னிதானம். பெரிய உடையார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எல்லா திருவிழாலையும் ஜடாயுக்கு தான் சுவாமி ஊர்வலம் போகிறப்ப முதல் மரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. ராவணனுக்கும் ஜடாயுக்கும் நடந்த யுத்தத்தில் ஜடாயு தோல்வி அடைந்ததை பார்த்து அந்த சீதை மனசில் நினைக்கிறா, அல்லல் உற்றேனை அஞ்சல் என்ற
இந்நல்லவன் தோற்பதே, நரகன் வெல்வதே, வெல்வதும் பாவமோ, வேதம் பொய்க்குமோ, இல்லையோ இல்லையோ அறம் என இறங்கி ஏங்கினாள். தர்மங்கிறதே இல்லையா, இப்படி நல்லவன் தோற்று போயிட்டானே அப்படி சொல்லி வருத்தத்தோட சீதை போறா. அதுக்கப்புறம் ஜடாயு அங்க உயிருக்கு போராடி துடித்து கொண்டிருக்கும் போது ராமன் லக்ஷ்மணன் சீதையை தேடிக்கொண்டே நடந்து வராங்க இல்லையா. அப்ப அங்க ஜடாயுவை பார்க்கறாங்க. ஜடாயு ராமரை பார்த்த உடனே சொல்றாரு, வடுக்கன் வார் கூந்தலானை ராவணன் மண்ணினோடும் எடுத்தனன் ஏகுவானை எதிர்ந்து எனது ஆற்றல் கொண்டு தடுத்தனன் ஆவதெல்லாம் தவத்து அரண் தந்த வாளால் படுத்தனன் இங்கு வீழ்ந்தேன் இது இன்று பட்டது என்றான். இந்த மாதிரி ராமன் கிட்ட சொல்றாரு ஜடாயு. ராவணன் சீதையை கடத்தின்னு போனா, நான் என்னோட ஆற்றல் கொண்டு முழுவதும் போராடினேன். ஆனா அரண் தந்த வாளால், அந்த சந்திரஹாசங்கிற வாளால என்னை வெட்டி வீழ்த்தி உயிருக்கு போராடி கொண்டு என்னோட கடைசி தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்துல உன்னுடைய திருவடியை நான் தரிசனம் பண்ண முடிந்தது நான் செய்த பாக்கியம்தான். ராவணன் சீதையை கடத்தினதை எப்படியும் நம்ம ராமலட்சுமணர்கிட்ட சொல்லிட்டோம், எப்படியும் சீதை காப்பாற்றப்படுவாள் அப்படிங்கிற நம்பிக்கையோட ராமருடைய பாத தரிசனம் பண்ண சந்தோஷத்துல நீ எனக்கு ஸ்ரீதேவி பூதேவியோட மகாவிஷ்ணுவா காட்சி தரணும் அப்படின்னு சொல்லி ஜடாயு ராமர்கிட்ட வேண்டிக்கிறாரா. அதனால ராமர் இந்த இடத்துல ஜடாயுக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா மகாவிஷ்ணுவா காட்சி அளித்த இடம்தான் இந்த திருப்புட்குழி திவ்ய தேசம். இப்ப நம்ம பார்க்குற இந்த திருக்குளம் ஜடாயுவுடைய வேண்டுதலுக்காக ராமர் ஜடாயுக்கு ஈமக்கிரியை செய்கிறாரு. அதற்காக தன்னோட பானத்தால ஏற்படுத்தின திருக்குளம்தான் இது. ஜடாயு தீர்த்தம் அப்படின்னு இந்த தீர்த்தத்துக்கு பேரு. அமாவாசை அன்னைக்கு இங்க தர்ப்பணம் செய்யறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி பக்தர்கள்லாம் நினைக்கிறாங்க. இப்ப நம்ம கோவில் பிரதான நுழைவு வாயில் கிட்ட வரப்போறோம். திருமாலை தரிசனம் பண்ண மனநிறைவோட ஜடாயு முக்தி அடைகிறாரு. அதை பார்த்து மிக வருத்தம் அடைந்த ராமன் இலக்குவனன் கிட்ட, இந்த ஜடாயு எனக்காக செய்த உதவி பேருதவி, சீதைக்காக ராவணனை எதிர்த்து யுத்தம் பண்ணியிருக்காரு. இவர் நம் தந்தையான தசரதனுடைய நண்பர். அதனால நான் இவருடைய ஈம காரியத்தை முன்னின்று நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இலக்குவனனை எல்லாத்துக்கும் தயார் பண்ண சொல்றாரு. அதை கம்பன் சொல்றாரு, இந்தனம் எனைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும் தருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அற இயற்றி தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்துச் சார்வான். தடக்கையான் ராமபிரான் ஜடாயுக்கு ஈமக்கிரியைகளை செய்யறாரு. திருக்கோவில் பிரார்த்தனையில பயருக்கு முக்கியமான இடம் இருக்கு, அதை பார்க்கலாம். குழந்தைகளுக்கு முடியிறக்குதல், காது குத்துதல் எல்லா பிரார்த்தனையும் இங்க செய்வாங்க. தல வரலாற ரொம்ப அழகா இங்க பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம உள்ள போய் மரகதவல்லி சமேத விஜயராகவ பெருமாளை தரிசனம் பண்ணலாம். நேரா விஜயராகவ பெருமாள் சன்னிதானம் மிக பெரிய திருக்கோவில், பல்லவர் காலத்து கோவில் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முதல்ல முதல்வன் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு திருக்கோவில் வலம் வரலாம். பாருங்க, 3 நிலை கொண்ட ராஜகோபுரத்தை கடந்து உள்ள வந்திருக்கோம். விஜய வீரகோட்டி விமானம், இந்த திருக்கோவிலுடைய கர்ப்பகிரக விமானத்துக்கு பேரு விஜய வீரகோட்டி விமானம். இந்த படிக்கட்டுகளை கடந்து மேல சென்றா விஜய வீரராகவ பெருமாள் சன்னிதானம். ஜட்டாயுவுக்கு திருமால் காட்சி அளித்த திருக்கோலம் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா பெருமாளை, ஸ்ரீ விஜயராகவ பெருமாளை தரிசனம் பண்ணலாம்.
திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த ஸ்தலத்தில் பெருமாள் பிரத்யட்சம். ஸ்ரீ ராமானுஜருடைய முதல் குருவான ஸ்ரீ யாதவ பிரகாசருடைய ஊர் இது. இந்த பெருமாள் விஜயராகவ பெருமாளை பற்றி ராமானுஜர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளும் பாசுரம் செய்திருக்காங்க. பெருமாளை தரிசனம் பண்ண முன்னாடி கருட பகவானை தரிசனம் பண்ணிக்கலாம். கருடர் சன்னிதானம், சிறப்பான தரிசனம். நேராக அர்த்த மண்டபத்தை கடந்து உள்ளே போனால் மூலவர் சன்னிதானம். அமர்ந்த திருக்கோலத்தில் பெருமாள் இருக்காரு. இந்த கோவிலில் சிறப்பு என்னன்னு சொன்னால், வலது பக்கம் பூமாதேவியும் இடது பக்கம் மகாலட்சுமியும், அதாவது ஸ்ரீதேவி பூதேவி மற்ற திருக்கோவிலிருந்து இங்கே மாறுபட்டு இடம் மாறி இருக்காங்க. அதுக்கான காரணத்தை பின்னாடி பார்க்கலாம். பல்லவர் காலத்து திருக்கோவில் மாதிரி அகழி அமைப்பில் இந்த மண்டபம் இருக்கிறத பார்க்குறோம். திருமங்கையாழ்வார் இந்த திருக்கோவிலுக்கு மங்களாசாசனம் செய்திருக்காரு. நம்ம திருவிடந்தை திருக்கோவில் வலம் வரும்போது பெரிய திருமொழி 2ஆம் பத்தில் 7ஆம் திருமொழி பார்த்துருக்கோம். திவளும் வெண்மதி போல் அந்த பாசுரத்தில் ஒரு பாடல்ல பரகால நாயகி பாவத்தில் இந்த திருக்கோவிலை குறிப்பிடுறாரு. இந்த திருக்கோவில் பாசுரத்தை பார்க்கலாம். அலங்கிழு தடக்கை ஆயன்வாய் ஆம்பர்க்கு அழியுமால் என்னுள்ளம் என்னும் புலங்கெழு பொருநீர் புட்கொழி பாடும் போதுமோ நீர்மலைக்கு என்னும் அப்படிங்கிற பாசுரத்தில் புட்குழி அப்படின்னு வருது. பரகால நாயகி பாவத்தில் தன்னுடைய அம்மா கிட்ட கேட்குற மாதிரி இந்த பெருமாளை நான் எந்த க்ஷேத்திரத்தில் போய் பார்க்கட்டும் அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த பாடலுக்கு பொருள். ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், மணவாள மாமுனிகள், பெரிய ஆழ்வார், நம்மாழ்வார் எல்லாரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். ஸ்ரீ விஜயராகவ பெருமாளை மீண்டும் தரிசனம் பண்ணிக்கிறோம். அமர்ந்த திருக்கோலம் வலப்புறம் பூதேவி, இடப்புறம் ஸ்ரீதேவி தாயார் இருக்கிறதா ஐதீகம். நம்ம இப்போ மூலவர் தரிசனம் முடிஞ்சு மண்டபத்திலேருந்து வெளியில் பிராகார வலம் வருவோம். நீண்ட நெடிய மதில் சுவர், கர்ப்பகிரக விமானத்தை பார்க்குறோம். அப்படியே பிரதட்சணத்தை தொடரும்போது பாருங்க, பிரம்மோற்சவம் எவ்வளவு சிறப்பாக நடக்கும் அப்படின்னு தெரியறது. மிகப்பெரிய பிராகாரம். இந்த திருக்கோவிலில் மாசி மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தை அமாவாசையில் தெப்போற்சவம் மிக சிறப்பாக நடக்குமா. ஆண்டாள் சன்னிதானம், ஆண்டாள் சன்னிதான விமானத்தை தரிசனம் பண்ணிக்கிறோம். படிக்கட்டு ஏறி மேலே போனால் ஆண்டாள் நாச்சியார், சிறப்பான தரிசனம். கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், ஆண்டாள் தரிசனம் செஞ்சுக்கிறோம். அப்படியே பிராகார மண்டபத்தில் இப்போ வாகன மண்டபமாக செய்திருக்காங்க. திருப்புட்குழி திவ்ய தேசம் வயல் சூழ்ந்து தண்ணீர் நிறைந்த சோலையாக தான் இன்றைக்கும் இருக்குது. புலங்கெழு பொருநீர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்பயும் வயல் சூழ இந்த திருப்புட்குழி இருக்கிறத பார்க்குறோம். அந்த பரகால நாயகி பாவத்தில் திருமங்கை ஆழ்வார் கேட்குறாரு, என் நாயகனை திருப்புட்குழி சென்று நான் காணலாமா? புலங்கெழு பொருநீர் புட்குழின்னு வருது இல்லையா, திருநீர்மலை சென்று காணலாமா என்று தன்னோட அம்மாவை பார்த்து கேட்குற மாதிரி திருமங்கை ஆழ்வார் அருளியிருக்காரு. கூச்சத்தை விட்டு இந்த பரகால நாயகி கேட்கிறாள் என்பதால் பாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. புலங்கெழு பொருநீர் புட்குழி பாடும். இப்போ நம்ம வாகன மண்டபத்தை பார்த்துன்னு வரோம். அந்த காலத்தில் இந்த திருக்கோவிலுடைய குதிரை வாகனம் ரொம்ப சிறப்பு. என்னன்னா, குதிரையுடைய ஒவ்வொரு அங்கமும் தனித்தனியாக அசைகிற மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்குமா. இந்த திருக்கோவில் தாயாருக்கு
மரகதவல்லி அப்படின்னு பேரு. மகாலட்சுமி தாயார் மரகதவல்லிங்கிற நாமத்தோட இங்க எழுந்தருளி இருக்காங்க. சிறப்பு என்னன்னா, இந்த தாயாரை வணங்கினா புத்திர பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிர நம்பிக்கை. அது எப்படி சொல்றாங்க சொன்னா, வறுத்த பயிரையும் முளைக்க வைக்கும் மரகதவல்லி தாயார் அப்படின்னு தான் இந்த தாயாரை குறிப்பிடுறாங்க. இந்த திருக்கோவில்ல ஸ்ரீதேவி தாயார் இடது பக்கம் இருக்க காரணம், ஜடாயுக்கு ஈமக்கிரியை செய்யும்போது அந்த அக்னியோட சூட தாங்காம லட்சுமி தேவி பின்வாங்கினாங்களாம். பொறுமைக்கே சிகரமான பூமாதேவி அந்த அக்னி பக்கத்தில் நின்னதாக ஐதீகம். அதனால ஸ்ரீதேவி தாயார் பூதேவி தாயார் வல இடம் மாறி இருப்பாங்க. இந்த திருக்கோவிலுடைய பிரார்த்தனைகளில் மிகவும் குறிப்பிட வேண்டியது, குழந்தை பாக்கியத்துக்காக பயறு வாங்கி மடப்பள்ளியில் கொடுத்து அந்த பயரை வறுத்து கொடுப்பாங்களாம். அதை மடியில் கட்டிண்டு இந்த கோவிலில் பிரார்த்தனை பண்ணால் அதுவே முளைக்குமா, அந்த மாதிரி குழந்தை பிராப்தி உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்போவும் இந்த திருக்கோவிலில் சுற்றுப்புற இருக்கிற மக்கள்லாம் வளைகாப்பு, சீமந்தம், திருக்கல்யாணம் எல்லாமே இந்த கோவிலில் தான் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது சிறப்பு. மகாலட்சுமிக்கு நவராத்திரி வைபவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஸ்ரீ மரகதவல்லி தாயார் தரிசனம் பண்ணலாம். நம்ம வந்தப்ப இங்கே ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது. லக்ஷ்மி சதா பஜாமி ஹிரண்மயீம் லக்ஷ்மி சதா பஜாமி ஹீனமான வாஸ்ரயம் த்யஜாமி ஹிரண்மயீம் லக்ஷ்மி சதா பஜாமி ஹீனமான வாஸ்ரயம் த்யஜாமி ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் சதா பஜாமி ஹீனமான வாஸ்ரயம் த்யஜாமி ஹிரண்மயீம் லக்ஷ்மி चिरतर संपत् प्रदाम चिरतर संपत् प्रदाम चिरतर संपत् प्रदाम चिरतर संपत् प्रदाम क्षीराबुदितनया चिरतर संपत् प्रदाम. மரகதவல்லி தாயார் சிறப்பான தரிசனம். அடுத்ததா நம்ம பிராகாரத்தில் உடையவர் சன்னிதானம் ஸ்ரீ ராமானுஜரை தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கு 57வது திவ்ய தேசம். ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்த ராமபிரான் மகாவிஷ்ணுவாக காட்சி அளித்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத விஜயராகவ பெருமாள் மரகதவல்லி தாயார் சிறப்பான தரிசனம். ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீராம ஜெயம்.